ஜேசிஐ சிறுவிழுத்தூர் ராஜகோபுரம் 7வது பதவியேற்பு விழாவும் 6வது அவார்ட் ஜெர்மனிக்கு நிகழ்ச்சிக்கு வருகை விருந்துள்ள அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் எட்ட சொல்ல ஒரு அரை மணி நேரமாக பேசுங்கன்னாரு. ஆனால் நம்ம காலகட்டங்கள் நிறையா டைம் ஆயிடுச்சு. இந்த ஜேசியில் நான் இணைந்தது ஆண்மை மிக்க தலைவர் முன்னாள் மண்டல தலைவர் ராஜலிங்க சார். அவர் இதே பள்ளியில் அது கொரோனா காலகட்டங்களில் இந்த பள்ளியிலே இந்த ஜேசிஐ சிறுவிழுத்தூர் ராஜகோபுரத்தை உருவாக்குவதற்கு அவர்தான் முழு காரணம். அப்பொழுது தலைவராக ராஜசேகர் சார் இருந்தாங்க. அதாவது ஆளுமை மிக்க தலைவர் ஏன் சொல்றேன்னா, எங்களை வழி நடத்தியது. இப்போ நான் இந்த மேடையில் நின்று பேசுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ராஜலிங்க சார் தான். தேசிய அமைப்பில் இணைந்த பிறகு நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு இன்று நமது தேசிய சிறுவிழுத்தூர் ராஜகோபுரம் வருடம் ஏதாவது ஒரு அவார்டை வாங்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சிறப்பாக நம்ம ராஜசேகர் சார் தலைமையில் இருக்கையில் நம்ம நேஷனல் லெவலில் கூட அவார்டு வாங்கி மண்டலத்திலையும் நிறைய அவார்டு வாங்கிட்டு வந்தோம். அதே போல் தான் இப்போ நான் தலைவராக இருக்கும் பொழுது எனக்கு வழிகாட்டுதலாக இருந்த ராஜசேகர் சார் வழிகாட்டுதலின்படி நானும் பல அவார்டுகளை வாங்கினேன். அதை ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய தலைவர் பதவி என்பது தலைக்கணமல்ல, தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வதற்கான பதவி. அந்த தலைவர் பதவியை எடுத்தவுடன் நமக்கு அந்த தலைமை பண்பு என்ன வரணும்னா, எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அதான் முக்கியம். ஈகோ பார்க்கக்கூடாது. எல்லோருடையும் நன்று பழகி இந்த தேசிய சிறுவிழுத்தூர் ராஜகோபுரத்தை நம்ம விஜயராகவன் சார் இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவார். நல்ல இளைஞர், துடிப்பானவர். ஏன்னா நான் இப்போ செயல்படும் பொழுது பல என்கிட்ட ஐடியா கேட்பாரு. அதை நான் எல்லா தலைவர்களுக்குமே நான் சொல்றது, முன்னாள் தலைவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பெற்று அந்த இயக்கத்தை நீங்கள் வழிநடத்தினீர்கள் என்றால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே போல் தான் நம்ம கார்த்திக் சார் அவரெல்லாம் எங்களை நாங்கள் தேசிய அமைப்பில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பல வழிகாட்டுதல். எங்கள் தேசிய சிறுவிழுத்தூர் ராஜகோபுரத்தை வளர்த்தது அவர் ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர்களுடைய வழிகாட்டுதலும் நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னா அடுத்து நம்ம ஜெபிபி கார்த்திக் சார் அவரெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, இப்பயும் கூட சரி, ஏதாவது ஒரு ட்ரைனிங்னா அண்ணே அப்படின்னு போன் விடுவார். என்னென்ன உங்கள் ஸ்கூலில் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்வாங்க. அந்த ட்ரைனிங் நம்ம வெளியே போய் எடுத்தோம்னா ஒரு 5000 10,000 கொடுத்து அவங்கள வர சொல்லி ட்ரைனிங் எடுக்கணும். ஆனால் இவங்க ஜேசியிலிருந்து நமக்கு ஃப்ரீயாக அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எங்கே போனாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ட்ரைனிங்களை கொடுத்து தான் நான் அந்த பள்ளியவே வளர்த்துக்கிட்டு வந்தேன். அதற்கு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர் இப்போ ஜெபிபியாக இருக்கிறது எங்களுடைய இயக்கத்துக்கு மிகவும் பலமாக இருக்கும். எங்களோட வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். அந்த வழிகாட்டுதலை நமது தலைவர் சிறப்பாக கொண்டு சென்றால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதேபோல் நம்ம ஜேஏசி சேர்மன் அவர் சொன்ன மாதிரி தான் ஜேஏசி மெம்பர்களை 40 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்கள நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கும்போது எங்களையும் நீங்கள் ஆலோசனைக்க வேண்டும். இந்த ஜேசி அமைப்பு நல்லா போய்கிட்டு இருக்கையில் இந்த பிரிவு ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது எல்லாருமே அறிஞ்சது தான். அதை நாம் இனி வரும் காலங்களில் அதை சரியான முறையில் கொண்டு போகணும். நானும் பல அமைப்புகளில் இருக்கேன், பல இதில் தலைவராக இருக்கேன், பல இதில் செயலாளராக இருக்கேன். ஆனால் ஜேசியில் என்ன அது ஒரு தலைவருக்குரிய மதிப்புனா, நாம் தலைவர் பதவியை இழந்தாலும் நம்மளை எந்த கூட்டங்களிலும் நம்மளை அங்கீகரித்து முன்னாள் தலைவர்களை அங்கீகரிக்கிறதும் அவர்களை மேடையில் ஏற்றி அவர்களை வழி நடத்துவதனால தான் இந்த ஜேசி அமைப்பு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. சில அமைப்புகளில் தலைவர் பதவி இறங்கணும்னு அவ்வளோதான், தலைவரில் போயிட்டு அப்படின்னு பேச மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஜேசி அமைப்புகள் அது அந்த வழிகாட்டுதல் இருக்கிறதுனால தான் சிறப்பாக நடைபெறுகிறது. விஜயராகவன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவருடைய குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்கள். குடும்பத்தார் இனிமேல் தான் நினைப்பாங்க, என்ன இவ்வளவு இதில் போய் இவ்வளோ பணிகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு. நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் அவர் மிக சிறந்த தலைவராக வருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.